ஆதியந்தம் இல்லாறு ஜோதியே ஆண்டவனே எம்மையே ஆளும் தயாநிதியே ஆதியந்தம் இல்ல அருள் ஜோதியே நீதிமுறை நாட்டின் நிறைந்தோங்கவே நீதிமுறை நாட்டின் நிறைந்தோங்கவே நீ அருளே புரிவாய் எம்மானே நீதிமுறை நாட்டில் நிறைந்தோங்கவே நீ அருளே புரிவாய் எம்மானே வேதங்கள் காணாத மலர் பாதமே வேதங்கள் காணாத மலர் பாதமே வேதங்கள் காணாத மலர் பாதமே அம்மையே அப்பனே உண்மையின் உருவமே ஆதியந்தம் இல்லாறு ஜோதியே தந்தை தாய் சுற்றம் என்னும் பந்த பாசம் தன்னை தந்ததில்லாள் உண்டோ வந்ததுண்டோ ஐயா காஜென்று வந்ததுண்டோ நீயா தந்தை தாய் சுற்றம் என்னும் பந்த பாசம் தன்னை தந்ததில்லாள் உண்டோ வந்ததுண்டோ ஐயா முன்பவினை என்ன செய்திருந்தாலும் முன்பவினை என்ன செய்திருந்தாலும் எந்த நிலை கண்டு பொறுத்தாளுமே எந்த ஜென்மம் வரினும் ஜெகதீசனே எந்த ஜென்மம் வரினும் ஜெகதீசனே உன்னை சிந்தித்திடும் வரம் தா பெருமானே எந்த ஜென்மம் வரினும் ஜெகதீசனே உன்னை சிந்தித்திடும் வரம் தா பெருமானே அன்பு சிவம் இரண்டும் ஒன்றல்லவோ அன்பு சிவம் இரண்டும் ஒன்றல்லவோ அம்மையே அப்பனே உண்மையின் குருவனே ஆதியந்தம் இல்ல அருள் ஜோதியே ஆண்டவனே எம்மையே ஆளும் தயாநிதியே ஆதியந்தம் இல்ல அருள் ஜோதியே அரியதோர் நமச்சிவாயம் ஆதியந்தமானதும் 6 தேவர்கள் அன்றுரைத்த மந்திரம் சுரியதோர் எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவபாகியம் அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்தில் ஓதுகின்ற பஞ்சபூத பாவிக்காய் அஞ்சலத்தில் ஓரளத்தை அணைந்து துக்க வல்லீரில் அஞ்சலஞ்சல் அன்றநாதன் அம்பலத்தில் ஆடுமே என்று என் தந்தை சிவபெருமானை வணங்கிட்ட போதிலும் கூட இசை மாமுனிவர் நாரத மகரிஷி கூறியபடியே வேடுபுருவத்திலே வந்திருந்தாலும் எந்த பணிகளும் செவ்வன சிறக்க வாழ்விலே எப்போதும் தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஒரு தாய்க்குத்தான் தெரியும் ஒரு குழந்தையை வளர்க்கும் பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்ன கொடுக்க வேண்டும் எப்போது கொடுக்க வேண்டும் எதை கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று பார்த்து பார்த்து அந்த குழந்தையை வளர்க்கக்கூடியவள் தாய் அதற்கு நிகராக தந்தையாகப்பட்டவர் தமது வாழ்நாள் முழுவதும் சுமைதாங்கியாக இருந்து அந்த குடும்பத்தை காப்பதற்காக குடும்பத்தின் வளர்ச்சிக்காக என்றும் இறுதி வரை பாடுபடுவர் தந்தை அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் வணங்கி எனது பணி சிறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது குருவை வணங்கி இறைவனை வழிபட்டால் அந்த இறைவனின் அருளையும் பெற முடியும் என்றாலும் கூட இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழ்வதையும் மனிதன் வடித்த சிலைகளை இறைவனை வந்து அருள்பாலிப்பதை பார்க்கின்ற பொழுது இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகிறான் இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான் அந்த மனிதன் வடித்த சிலைகள் எல்லாம் இறைவன் ஆளுகிறான் இறைவன் வாழுகின்றான் இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் ஆளுகின்றான் மனிதன் வடித்த சிலைகள் எல்லாம் இறைவன் ஆளுகின்றான் இறைவன் ஆளுகின்றான் உள்ளம்
வருகின்ற இடர்கள் துன்பங்கள் இவையெல்லாம் களைந்து செல்லும் வழிகளெல்லாம் எப்போதும் தடங்கள் இல்லாமல் நடக்கும் என்றாலும் கூட இப்படிப்பட்ட அழகான இந்த இடத்தை பார்த்தாலும் கூட வாழ்விலே இப்படிப்பட்ட சிறப்பான இந்த இடத்தை பூத்து குலுங்கும் பூஞ்சோலை, இந்த பூஞ்சோலையின் மத்தியிலே அழகான இந்த நாணல் கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாட்டியம் ஆடுவதும் நல் அருகம்புள்ளெல்லாம் அதற்கு இசைத்து தாளம் போடுவதும் பொங்கி வரும் வெள்ளமது பொன்னி வரும் வேகமது பொன்னி பொங்கி பொங்கி வந்ததனால் புதுமஞ்சளும் பூக்கின்றது என்றாலும் கூட பரிசில் படுகின்ற வருகின்ற அந்த ஆடவனாகப்பட்டவன் எப்படி வாழ்ந்து வருகிறான் என்றாலும் கூட அந்த பூமலர்களை கண்டு பூத்து குலுங்கும் இந்த பூஞ்சோலையில் இன்று பூ மாலையில் பூத்து குலுங்கும் இந்த வேலையை பார்க்கின்ற பொழுது பறந்தோடி அழகாக விளையாடி திரிகின்ற நிலைகளை எல்லாம் கடந்து அப்படியே நிற்பதற்கான காரணம் என்ன? இந்த இடத்திலே ஏதோ ஒரு சத்தம். இந்த சத்தம் என்ன சத்தமாக இருக்கும் என்று இந்த அழகான இந்த குறிஞ்சி நிலத்தில் அந்த கேட்கக்கூடிய சத்தத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக சத்தம் ஆலோலம் சோ ஆலோலம் சோ, என் அருகிலே இங்கு வா, என் அருகிலே இங்கு வா வா என்று அழைப்பது போல இருக்கின்றது இந்த அழகான குரல். இப்படிப்பட்ட இந்த இனிமையான இந்த குரலின் உரல்களை கேட்டவுடனே குழல் இனிது, யாழ் இனிது, அமிழ்தும் இனிது, இவள் எழுப்புகின்ற அந்த இன்ப தமிழ் மொழியும் இனிதாக இருக்கின்ற பொழுது மூன்று கடல் இந்தியாவிலே மூன்று பக்கம் கடல், ஒரு பக்கம் நிலப்பரப்பு இருந்தாலும் கூட முக்கடலிலே முத்தெடுத்து மூங்கினிலே நாதம் செய்து முத்தமிழை பாட வந்தேன் மூவேந்தர்களின் முன்னிலையிலே. கற்பனையால் கடலமைத்து கலைஞர்களை எல்லாம் கடல் போல அமர வைத்து அந்த கண்ணியரை இங்கு ஆடவிட்டால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும் அல்லவா? அதற்காக
மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ நான்கு குணம் சேர்ந்தது போர் பெண்ணிடமோ நான்கு குணம் சேர்ந்தது போல் பெண்ணிடமோ அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ என்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ உதித்தது வாசங்கதி நான் தீண்டிசையில் அதன் மொழி வெள்ளம் பாய்ந்தது வாழ்வெளியிலா உதித்தது பார்த்தென்று செய்தான் திசையில் அதன் ஒளி வெள்ளம் பாய்ந்தது வான்வழியில் கதிர் போலே நான் கண்டேன் மன்னன் முகம் கதிர் போலே நான் கண்டேன் மன்னன் முகம் அதன் ஒளியாலே மலரும் நான் செங்கமலம் செங்கமலம் மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ பனிமலையில் நனைந்ததென்ன மலர் விழிகள் உன்னை பார்க்கையிலே பேசிடுமோ கிளிமொழிகள் பனிமலையில் நனைவதென்ன மலர் விழிகள் உன்னை பார்க்கையிலே பேசிடுமோ கிளிமொழிகள் இருக்கணிகள் காய்த்ததென்ன ஒரு கொடிகள் இருக்கணிகள் காண்பதென்ன ஒரு கொடியில் அது விருந்தனவே தவழ்ந்ததென்ன என் மடியில் அது விருந்தனவே தவழ்ந்ததென்ன என் மடியில் என் மடியில் மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ இளநகைதான் நீ எழுதும் சிறுகதையோ அதன் இதழ் தோன்றும் ஆனந்த முன்னுரையோ இளநகைதான் நீ எழுதும் சிறுகதையோ அதன் இடம் தோன்றும் நாணம் தான் முறையோ இடம் தந்தால் கிடைப்பதெல்லாம் தொடர்கதையோ இடம் தந்தால் கிடைப்பதெல்லாம் தொடர்கதையோ அந்த இலக்கியத்தில் இருந்தால் தான் முடிவுரையோ நான்கு குணம் சேர்ந்தது ஓர் பெண்ணிடமோ அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ அவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ என்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ இப்படி இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ் காவியங்களில் திகழக்கூடிய இவள் அழகை வர்ணிப்பதற்கு 1000 நாவுகள் படைத்த ஆதிசேடனாலும் முடியாது. அப்படிப்பட்ட அழகு படைத்தாலும் கூட இவள் பார்க்கின்ற பார்வை என்ன பார்வையாக இருக்கின்றது? ஏனென்றால் கண்களில் வரிந்திருக்கின்ற அழகான அந்த கண்களின் கருவிழிகள் வா வா என்று ஈர்த்து வரவேற்கக்கூடிய இடத்தை பார்த்தாலும் இவள் பார்க்கக்கூடிய அந்த பார்வை ஒரு பக்கமாக ஒரு கண்களை சாய்க்கிறாள், பார்க்கிறாள். எதற்காக? என்ன அழகு! இவள் பார்க்கின்ற இந்த பார்வையை பார்த்தவுடனே இவள் பார்க்கின்ற அந்த பார்வையின் ஒளியை என் கண்களுக்கு எட்டிய உடனே எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ண சாக்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ண சாக்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. அள்ளி அள்ளி சொருகுறா, ஆடையே இருக்கிற அள்ளி அள்ளி சொருகிற
இழுக்கிறா தன் கையாலே இழுக்கிறா பூ போல காலெடுத்து பூமியை அளக்கிறா போல காலெடுத்து பூமியை அளக்கிறா பொட்டுன்னு துள்ளி துள்ளி சிட்டாக பறக்கிறா இலையில கைய வச்சு நிக்கிறா நிமிருறா இலையிலே கையை வச்சு நிக்கிறா நிமிருறா நிறுத்தி மூச்சு விட்டு நெஞ்சை தாளாட்டுறா தன் நெஞ்சை தாளாட்டுறா ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணை சாக்கிறா அவ முதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா 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 காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேய்க்கிறா கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேய்க்கிறா கண்களை மூடி மூடி ஜாடை கொஞ்சம் காட்டுறா அங்கல மூடி கொண்டு சாடை துள்ளி காட்டுறா கறந்த பாலை நான் கொடுத்தா கைய தொட்டு வாங்குறா ஏன் கைய தொட்டு வாங்குறா கைவினை பட்டதுமே பால் சொம்பு குழுங்குது கையோடு சேர்த்துக்கிட்டு பாலோடு ஒதுங்குது உன்னை போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குது உன்னை போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குது உன்முகம் பார்த்ததுந்தான் உண்மையெல்லாம் விளங்குது இப்ப உண்மையெல்லாம் விளங்குது ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணை சாக்கிறா அவ வந்துட்டு கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா 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 என்றாலும் கூட இந்த இடத்திலே அங்கும் இங்கும் உலாவும் ஆடவனை கண்டால் மட்டுமே இந்த இடத்திற்கு உள்ளே செல்ல முடியும் போல் தெரிகிறது அப்படி இருக்க போதுமா போதா போதுமா ரெண்டு போதுமா 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 மாங்கால தேன் தட்டு உள்ள என்னையா போற? எனக்கு சொந்தமானது எங்க இருக்கு? உள்ள எங்க தமராக்கி சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்லு. உண்மையா தானே சொல்றேன். யார் சொன்ன? நிஜமா உள்ள இருக்கு. நீ விடிய காலம் வந்து 5:30 மணிக்கு வந்து இந்த பொய்ய போறா இவங்க நம்புவாங்க. நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டீங்க? ஆமா. நிஜமா நம்ப மாட்டீங்க? மானை பிடிக்க வந்திருக்க. ஆமையா அழகான மான் குட்டியே. அடையாப்பா. என்னையா இப்படி சொல்றேன் உங்களுக்கு புரியல? சேவ விரிச்சு பாரு. நீ சொல்ல சேவலுக்கே பொறுக்கல. அது கிடையாது. சேவல் வந்து சத்தம் கொடுக்குது எதுக்காக? காலையில உள்ள இருக்கு அப்படின்றத சொல்ல. ஐயா கால இதே பொய் முரட்டு பொய்யா இருக்கு. காலையில எனக்கு இதே. ஆமா. மான தேடி வந்த மான் குட்டியை தேடி. நீ யாருன்னு இங்க உள்ளவளுக்கு அப்புறம் தெரியும். நான் யாருன்னு இங்க உள்ளவளுக்கு அப்புறம் தெரியும். அப்படியா? நம்ம ரெண்டு பேரும் பக்கா பொம்பளை பொறிக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். என்னய்யா? பொன்பொறிக்கு பொம்பளை பக்கத்தானே வந்த. அதுதான்யா. இப்ப சொன்னைக்கு பாத்தீங்களா? ஒத்துக்குறல மாப்பிள மான தேடி வந்த. இங்க பாருங்களே, அழகான மான் என்ற மங்கை உன் தங்கச்சி மாப்பிள. உனக்கு யோகம். ஏய்யா உனக்கு என்ன எவ்வளவு? வரும்போது கழுதை விட்ட போட்டு போகும்போது பார்த்துட்டு வந்திருக்கேன். இவ்வளவு அப்படின்றீங்களே என்ன? பிள்ளை செம்ம பிகர். செம்ம பிகரா? ஏய் உள்ள இருக்குது ஏன் தங்கச்சி? உன் தங்கச்சிய நல்ல பிகர்னு சொன்ன மனுஷன் நீதானையா? 1வது 2வது வெடிக்கும் போகும்போது மிட்டாய் கடையில் பாக்கு மிட்டாய் வாங்கி சாப்பிடும் பாரு. ஆமா பாக்கு மிட்டாய். ஓஹோ பாக்கு மிட்டாய் சாப்பிட்டா எப்படி நாக்கில் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும் அந்த சுவையோட. என்னையா வண்டி மாடா? ஆமா அது மாதிரி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன? எப்போதும் எனக்கு ஒரு சில பெண் ஒரு சில இல்லை வாய்க்காது. ஆனா இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு உனக்கும் எனக்கும் செம்ம புகர்.
சூப்பரா இருக்கும். ம் மாப்பிள்ளை உங்களுக்கு மாப்பிள்ளை நீ அத்தமையன், நான் உனக்கு மாமமையன். ஆமையா அத்தமைய மாமமைய உறவு என்னைக்குமே அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கணும்யா. நீ பெரிய கோடீஸ்வரன், அந்த வெள்ளிமலைக்கே சொந்தக்காரன். ஆமா நாங்க நம்பிராஜ மையன். நம்பிராஜன் எங்க அப்பந்தேன். ம் நாங்க பெரிய ராஜா குடும்பம் நினைக்கிறேன். ஒரு ஏதல் கூத்த பீத்த குடிசை இருக்குவாரு, அதுக்கு தலைவன் எங்க அப்பன். அந்த குடிசைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு குடிசை விழுந்துருச்சு. சரி அந்த குடிசையை இன்னமும் எடுத்து செலுத்தி கட்டுறதுக்கு வக்கத்தை வயலுங்க நாங்க. ஆனா எங்க குடும்பத்துல வந்து நாங்க நகை நட்டு போடுவோம்னு நீ வாயை பொழந்துக்கிட்டு வந்திருக்கேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள வாய்ப்பே இல்லை மாப்பிள்ள. குண்டுமணி தங்கம் கூட கிடையாது. குண்டுமணி தங்கம் கூட மாப்பிள்ள நீ ஒன்றும் செய்ய வேணாமையா. உன் தங்கச்சியை மட்டும் அப்படியே அனுப்பிய நான் பாத்துக்கிறேன். உன் தங்கச்சிக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாமே நான் செய்கிறேன் ஐயா. அப்ப நான் பக்கத்துல உட்காந்து விளக்கு பிடிச்சி பார்க்க சொல்றேன். என்ன மாப்பிள்ள அது கூட செய்ய மாட்டீங்க. கட்டிதான் கொடுக்க முடியும், அதையும் நான் பார்க்க முடியும். இல்ல மாப்பிள்ள கூட இருந்து வந்து நீங்க தானே பக்கத்துல இருந்து முடிச்சு வைக்கணும். ஆனா ஒரு விஷயம் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள? உனக்கு இன்னைக்கு ஆசை 60 மோகம் 30ன்னு இன்னைக்கு என் தங்கச்சி நல்லா இருக்குன்னு நீங்க கட்டிக்கிட்டு போக வந்திருக்க. நொன்னன் தம்பி நீங்க எதுவும் போட வேணாம், ஒன்றும் போட வேணாம், உண்டமா அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன் பேத்துக்கிறேன் அப்படின்னு. சரி பொம்பளை சோக்கு எடுத்து நாளைக்கு உனக்கு சளிச்சு புளிச்சு போன உடனே வீட்டில் கூட்டிகிட்டு போய் என் தங்கச்சியை தூக்கி போட்டுக்கிட்டு நொன்னு என்ன செஞ்சேன், நொப்ப என்ன செஞ்சேன் அப்படி என் தங்கச்சியை தூக்கி போட்டுக்கிட்டு இதுலயே மிதிச்சு வாய் வயிற்றுல மிதிச்சு என் தங்கச்சி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சுன்னு வச்சுக்க. அழுகாதையா தீபாவளி ஏழத்தம்ம கோயில காசு வெட்டி போட்டுருவேன். மாப்பிள்ள கவலைப்படாதியா, உன் தங்கச்சிக்கு தண்ணி வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். உன் தங்கச்சி கண்ணில இருந்து வராதியா, ஒரு சொட்டு வரவிடாம நான் பாத்துக்கிறேன். தண்ணியே வராதால என்னதுக்கு கட்டிக்கிட்டு போறேன். மாப்பிள்ள உன் தங்கச்சிக்கு தாயா வராதுன்னு, உன் தங்கச்சிக்கு தான் மாப்பிள்ள வராதுன்னு. சரி இருக்கட்டு. என்ன இப்ப உள்ள 2 பொம்பளை பிள்ளைய, ஒண்ணுக்கு 2. ஆமா 2 உனக்கு இல்ல, உனக்கு கொடுத்து விட்டு நான் குச்சி மிட்டாயை வாங்கி வாயில சூப்பிக்கிட்டு போறேன். உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. ஒண்ணு ஓன் தங்கச்சி, இன்னொன்னு ஏன் தங்கச்சி. அப்படியா? நீ போகுது வாருன்னு தாக்கல உள்ள விடு. உள்ள எது வெளியே வருதோ புடிச்சு அமுக்குவோம், வர்றதை பாத்துக்கிறோம். போகுது சொல்றேன், போகுது பார், போகுது வா, மலதிப்பு குரமான் கலை ஒரு மான் இருக்கானே நீங்களே, மலதிப்பு குரமான் கலை ஒரு மான் இருக்கானே நீங்களே, செல்ல தப்பிக்கு நமக்கு கணக்கு தப்பி சிந்தி போடுறது தத்திக்கு மலதிப்பு குரமான் கலை ஒரு மான் இருக்கானே நீங்களே. யா கனசில வேண்ட ரத்னையா புனத்துல தேடி, யா கனசில வேண்ட ரத்னையா புனத்துல தேடி, நீ கண்டமானுக்கு காலுண்டகையுண்டோ, நீ கண்டமானுக்கு காலுண்டகையுண்டோ நேருக்கு நேரமே, யா கனசில வேண்ட ரத்னையா புனத்துல தேடி. வாங்க மச்சான் மச்சான் பண்ணாரு, அப்பா என்ன சொன்னாரு, அங்க வந்தா வாங்க வந்த வழிய பார்த்து போங்க. உனக்கு கல்பாறைக்கு 1 2 பழமிட்டு, உலகில கல்பாறைக்கு 1 2 பழகிட்டு, ஓடே இல்ல கல்பூரி ஏய் நீ இத்தனை முண்டை மடிக்கும் போது அங்கே போகுது அந்த புள்ள. என்ன சொன்னீங்க? ஏண்டி டேய் ஏண்டி டேய் என்னங்க மாமா? உனக்கு 2 நோ வந்தவருக்கு ஆடி பாடி வரவேற்பது 2 தான். 2 தேவைப்படுது. என்னது? இங்க ஒரு குத்து குத்துறேன். ஏண்டி வாய் இதுல வாலியில ஒரு வாயை வைக்கிற, பீலையும் ஒரு வாயை வைக்கிற. அப்படி சொல்லாதீங்க. நம்ம ஃபேமிலி எஜுகேட்டட் ஃபேமிலி. இருக்கட்டும் கனகத்த மீனு வாங்கி புள்ள மீனு வாங்கி சொய் சொய் காரத்தோடு சமைச்சு வச்சு உள்ள சமைச்சு வச்சு சொய் கொதிக்குது அது கொதிக்குது, கருவே கொதிக்குது, கொதிக்குது அது கொதிக்குது, குழம்பு குழைக்குது. கனகத்த மீனு வாங்கி புள்ள மீனு வாங்கி.
கூசுது அந்த பிள்ளை. அடிவட்ட புட்டு காரி வளவி கொண்ட காரி ஆனா நீ இங்க இருக்க வேண்டிய அல்ல, மைக்கேல் ஜாக்சனா பறக்க வேண்டியவன். எப்படியோ தப்பி தவிர இந்த ராஜாவாட்டுக்கு நாடத்தை கொண்டு எடுத்துட்டாங்க. அந்த சைக்கிள் ஜாக்சன் இல்ல, மைக்கேல் ஜாக்சன். சரி, சின்ன புள்ள செவத்த புள்ள மையப்புலின்னு ஒண்ணு இருக்குவாரு, அப்படி உருட்டு திருட்டு கடைசியில மையப்புலியில வந்து நச்சுன்னு அடிச்சவாரு. யாருன்றது இருக்கிறதா? 5 வயதில் அறியாத பருவத்தில் பிஞ்சு குழந்தைகளை விட்டுட்டு போனவர். இன்னைக்கு புடலங்காய் சைஸ்ல மெருசா முழுமுழுன்னு இருக்குவார். என் தங்கச்சி, என் தங்கை. அண்ணனுக்கு சப்புனு வாயில முத்தம் கொடு, சப்புனு கொடு. வாழ்க பெருமகளே, வாழ்க வாழ்க. மலர்ந்து மலராத மல்லாக்க படுக்க. இது ஒரு பாட்டு, இந்த பாட்டுக்கு வாசிப்பு வேற. தங்காய் அம்மா
கடலையை போடுறது அண்ணே ஏய் என்னென்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்ன நடக்குதுங்க? அடையிறதா குடி முழுக போகுது அடியே டேய் அடியே ஏய் ஏய் இந்தரியா அப்பா விருந்தாடி அந்த பில்லரு காங்கிரீட் எடுவிட்டுக்கிறோங்கிறாங்க புச்சனா ஏய் என்னடி நடக்குதுங்க? மதுரையில் கண்ணகி சிலையை ஏன் இடிச்சாங்கன்னு இப்போ தாண்டி எனக்கு தோணுது. நீ அந்த தூணில் என்னைக்கு ஒன்றுனியோ மெரினா பீச்சில் என்ன மைதுக்கு கண்ணகி சிலை நீ வாழை மட்டையில் தீய வச்சாலும் கூட எரியாதடி. அண்ணே என்ன நடக்குது? எதுக்கு என்ன கூப்பிட்ட? எதுக்கு கூப்பிட்ட? என்ன உனக்கு பிரச்சனை? என்னண்ணே அண்ணே என்னண்ணே அண்ணே எதுக்கு கூப்பிட்ட? சரி சொல்லு எதுக்கு கூப்பிட்ட? என்ன காரணம்? கூப்பிட்டதுக்கான காரணம் நம்மள காவல் பாக்குறோம்ல, காவல் பார்த்துட்டு இருக்கப்ப நீ கூப்பிட்டு இருக்க காரணம் எல்லாம் நீ கூப்பிடுவிய, காரணத்தோட தான் நீ கூப்பிடுவ. அதான் என்ன காரணம்னு கேக்குறேன் சொல்லுண்ணே. எதுக்காக கூப்பிட்ட? எதுக்கு கூப்பிட்ட? இவ்வளவு நேரம் கேக்குறேன் அப்ப மரியாதை இல்ல. தங்கச்சி எனக்கு தெரிஞ்சாங்க இந்த இடத்துல 4 லூசா இல்ல வந்திருக்கு எல்லாருமே லூசா. நம்ம இடத்துக்கு நம்ம இடத்துக்கு யார் வந்திருக்கா? யார் வந்திருக்கா? யார் வந்திருக்கா? பாத்தா படவே தமராக்கி தலையாரி வந்திருக்காரு. தமராக்கி இவன் அவருக்கு நடுவுல பெருசா இருக்கும் பாரு பாரு. இருடி உனக்கு யாருக்கு பெருசா இருந்தா உனக்கு நடி. அண்ணே எப்படின்னு சொல்லுவ? இந்த இத பிடிக்க எதுக்கு கூப்பிட்ட? இந்த அவள்ட்ட இத பிடிக்க வந்திருக்காரு. எரிச்ச மசர கிளப்பிட்டு எல்லாரும். நான் போறேன். இருமா பேசாம போறேன். நீ யாருக்கு போய்ட்டா அப்பாடி சொல்லவா? இருக்கட்ட அப்பாட்ட சொல்லி என்ன பண்ண போற? நீ பாதியோட விட்டு போய்ட்டா இன்ன வரை கொட்டதெல்லாம் கத்துறமே காசு கொடுப்பாங்களா? அப்புறம் நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு கேக்குறேன், நீ மட்டும் பேசி என்ன அழுகுற? செலவு கூட காசு இல்லாம இருக்காங்க. சீச்சர் முடிச்சு அவ போறா லப்பாட்டு முட்டை. ஏய் சட்டி ஓடலடி மாமா ஓமானு எதடி வந்து தூக்குற? அப்படி பேசாதீங்க மாமா. உனக்கு தெரியுமா? ஆட்டுக்கறி போட்ட ஓடு ஊத்த கடபட கடபட கலக்க. எதுக்கு கூப்பிட்ட? எதுக்கு கூப்பிட்ட? சொல்லு. ஐயப்பா இப்ப சொல்லுவார என்ன கேளுங்க. நீங்க பாத்துட்டு இருந்தீங்களா? நீ கசகசன் இருக்குன்னு அந்த சட்டியை கழட்டி போட்டியா இல்லையா கொடி கழுத்துல? அண்ணே எதுக்குண்ணே கூப்பிட்ட? மானை பிடிக்க வந்திருக்காரு. மானை பிடிக்க வந்திருக்காரு. மானை பிடிக்க வந்தாருன்னா இங்க மான் இருக்கா? இவளுக்கு விண்ணு இருக்கும் போல காலையில. அண்ணே இங்க மான் இருக்கா? மான் இருக்குன்னு சொல்றாரு. இங்க வாயா. என்ன நீ பார்த்தா மாதிரி பேசுற? உனக்கு என்ன பொம்பளை சோக்கு கேக்குதா காலங்கத்துல? 2 பொம்பளையும் தள்ளிட்டு போக பாக்குறியா யானி? உனக்கு ஒண்ணு தானே சொல்லியிருக்கா நிபந்தனை விட்டாங்களா இல்லையா? அண்ணே தேடி வந்த மானு. அண்ணே நீ பாத்தியா மான? அம்மா நீ பாத்தியாமா? நான் பார்க்கல வாங்க போவோம். அவளை வேலையை விட்டு தூக்கிடுறேன். கள்ள புருஷனுக்கு கத்துறாவாரு. ஏய் அண்ணே வெண்ணேன்னு சொல்றேன். அப்ப ஏன் நெஞ்சிலே தலை வைக்கிறேன்? சரி இருக்கட்டும். மச்சான் நம்பி வந்தவரை வரவேற்பது நமது குலமரபு. வாருங்கள் வேடி வரே. என்ன ஆனா உன் சொத்தை நீ காப்பாத்திருன்னு நான் நினைச்சேன். உன் அனைத்து சொத்தும் எப்படியும் அந்த கபாலத்துக்குள்ள போயிரும்பியா? வாருங்கள் வேடுவரே வருக வருக. நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வை, பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையும் கைகொள்ளும் வில்லெடுத்து விளையாடும் வேடுவ குலத்தவரே வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் உத்தம குணத்தவரே வருக வருக. வந்த விஷயத்தை சுருக்கமா சொன்னீங்கன்னா, கொஞ்சமாச்சும் உண்மையை சொன்னீங்கன்னா, நான் மட்டும் இல்லை எங்க கூட்டமே உங்களுக்கு உதவுவதற்கு எளிதாக இருக்கு. வந்த விஷயம் வேடுவரே. வண்ண தமிழகத்தின் வளமை நிலவாமல் வந்தாரை வரவர்க்கும் பழமையும் தவறாமல் எண்ணத்தில் கபடமும் இல்லாமல் இன்னார் என்று தெரியாத எனக்கு பொன்னாரம்பல் புகழாரம் சூடி நன்னோக்குடன் நாடி வரவேற்ற தலைவியே வருக. தமிழுக்கு தொன்று ஆற்றியவரே இருந்தாலுமே காலமேக புலகவனே செத்துட்டேன். நீ பேசுன பேச்சு அந்த உச்சரிப்புல இவளுக்கு மூத்திரம் தெரிக்குது. காலமாடு புலவர்னா யாரு? காலமாடு புலவரா? போடி பொழந்துடியும் பொழந்து காலமாடு புலவர்னா யாரு? காலமாடு போறலடி. வரவாயா உன் தங்கச்சி லட்சண மசாலா பாரு. முதல்ல அவளுக்கு பால் வாங்கி கூட்டிட்டு போய் 2 சத்து உருண்டை வாங்கி வாயில தள்ளு. முதல்ல ஒரு 2 விழுக்கு உருண்டை வாங்கி வாயில வேணுமா?
வருக. இடத்திற்கு முதல்வியே வருகை என்று தங்களை வரவேற்ற முதல் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். மறுமொழிகளை அழகான ஒரு மான் கூட்டுங்க. கட்டழகு பெட்டை மான். கண்டதும் சென்றேன் பிடிப்பதற்காக மானோட நானோட நானோட மானோட அப்படின்னு போற வழிகளை இந்த மான்குட்டி என்னை பார்த்த உடனே மற்ற மான்கள்லாம் மிரண்டு ஓடிச்சு. ஆனால் இந்த மான் மட்டும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு அருகில் நான் போகும்போது அந்த மான்குட்டி என்னையே அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இடத்திற்கு தலைவின்ற முறையில் உங்க அனுமதியை கேட்டு பிடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னுடைய மான் எப்படி மான்? மானோட சிறப்பை சொல்லுங்க. சிறப்பை எடுத்து சொல்லும் பொழுது மேகங்களை சூழ்ந்து நின்றாலும் கூட அந்த மேகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எனது மான் இருப்பதன் காரணமாக ஓ ஓ ஓ மேகமாய் வந்து போகிறேன் பெண்ணிலா உன்னை தேடினேன். மேகமாய் வந்து போகிறேன் பெண்ணிலா உன்னை தேடினேன். யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது. மேகமாய் வந்து போகிறேன் பெண்ணிலா உன்னை தேடினேன். யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது. சலோமியா சலோமியா உறங்காமலே உளறல் வரும் இது என்ன ஆனந்தம். அடடாமணம் பறிபோனதே அதில்தான இன்பம். காதல் அழகானதா இல்லை அறிவானதா. காதல் சுகமானதா இல்லை சுமையானதா. என் நண்பே என் நண்பே மேகமாய் வந்து போகிறேன் பெண்ணிலா உன்னை தேடினேன். யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது. நீ வந்ததும் மழை வந்தது இது என்ன ஆனந்தம். அடடாமலம் பறிபோனதே அதில்தான இன்பம். காதல் அழகானதா இல்லை அறிவானதா. காதல் சுகமானதா இல்லை சுமையானதா. என் நண்பே என் நண்பே மேகமாய் வந்து போகிறேன் பெண்ணிலா உன்னை தேடினேன். மேகமாய் வந்து போகிறேன் பெண்ணிலா உன்னை தேடினேன். யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது. சலோமியா சலோமியா சுண்டக்கஞ்ச சோறுடா சுரும்பு கருவாடுடா மாலமினை காலுடா வர ஸ்டைல பாருடா. சலோமியா சலோமியா அழகுனா அழகு அப்படிப்பட்ட அழகு. அற்புதமான அழகான மான் அன்பான மான் என் உள்ளத்தை கவர்ந்த மான் என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட இந்த மான். இந்த மான்குட்டியை பிடிக்கணும் இடத்திற்கு தலைவி என்ற முறையில் நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக காத்திருக்கிறேன். இந்துங்க பிடிச்சுக்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்ல நான் மான்குட்டியை கைப்பிடியால் கைப்பிடிக்க காலமெல்லாம் அந்த மான்குட்டி நினைக்க இதுக்காகத்தான் இந்த நேரம். உங்க பேர் என்ன? கந்தன். தந்தை பெயர்? சடிகன். தாயார் பெயர்? சடச்சி. நாடு எது? கலிகமாமலை சொந்தக்காரர். எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில இருந்து. மானை எங்க பாத்தீங்க? இடையில. மானை எங்க வந்துச்சு? இந்த இடத்துல. அதுக்கு இதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? 20 காத தூரம். கையில என்ன வச்சிருக்கீரு? கணை. அது எதுக்கு பயன்படுது? சிலைமுகம் காந்த சக்தி ஈர்ப்பு விசை. இத காமிச்சு நீட்டுனா அப்படி வா 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 அப்படினா ஈர்த்து வந்துரும் உடனே. அப்படிப்பட்ட ஒரு தன்மை இதுக்கு. அத வச்சு ஏன் மானை பிடிக்கல? இந்த மான்குட்டி அப்படி பிடிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்? மான்குட்டியை விளையாட பாடணும். விளையாட விட்டு மான்குட்டியுடைய நடை அழகு, சரி, இடை அழகு, உடல் அழகையும் பார்த்து ரசிச்சு அதுக்கப்புறம் இந்த மான்குட்டியை கைப்பிடியால் கைப்பிடிக்கும் பொழுது மான
கைபிடியால் கை பிடிக்கும் பொழுது நீ வேடுவர் தானே? வேடு வருதா? எப்படி வேட்டையாடலான்னு முதல்ல சொல்லுங்க. அதுதான் கையால கை பிடிக்க வந்தேன்னு நானு. எப்படிலாம் வேட்டையாடலான்னு கேக்குறேன். நீங்க எப்படி எப்படி வேட்டையாட போறீங்க? நீங்க எப்படி வேட்டையாட போறீங்க நான் கேக்கல. எப்படி வேட்டையாடலாம்னு கேக்குறேன். வேட்டையாடுதல்ல பல வகை உண்டு. எப்படி? வலை வச்சு பிடிச்சிருக்கலாம், சரி. செல வச்சு பிடிச்சிருக்கலாம், சரி. குழி வெட்டி பிடிச்சிருக்கலாம், மான காட்டி மான நிப்பாட்டி இருக்கலாம், சரி. ஈட்டி அம்பு எய்தல் இப்படி பல வழிகள். ஏன் அதை வச்சுலாம் பிடிக்கல? காரணம் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? மான்குட்டியை வலை வச்சு பிடிச்சிருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன நடக்கும்? மான்குட்டியை வலை வீசணும்னா வீசின வலையாகப்பட்டது என்னுடைய மானுடைய கால்ல மாட்டிக்கிச்சுனா அதுக்கு தானே வலை வீசுறது. நீங்க வேற அடுத்த இடை எடுத்து வைக்க, சரி, கால் பிரட்டிக்கிட்டு காலு பிரட்டிக்கிட்டு அந்த இடத்துலயே வந்து கால் அப்படியே போய் மயங்கி போய் மான்குட்டி நின்று போயிடும். அப்படி அந்த மான்குட்டியை வந்து எந்த ஒரு இடர்களை ஏற்படாம எந்த ஒரு காயமும் ஏற்படாம அந்த மான்குட்டியை பிடிக்கணும்னு நினைச்சேன். குழி வெட்டி பிடிச்சிருந்தா அந்த குளிக்கல விழுகுதுன்னு நினைச்சுங்களேன். விழுந்த குளிக்கல விழுகும் பொழுது என்னாகும்? இடப்பட்ட பகுதியில் இருக்கும் பொழுது மேல வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. சேதாராக பிடிக்கணும் மானை. அதுதான். அப்ப மான் காட்டி மான் பிடிச்சிருக்கான்ல, மானை காட்டி மானை நிப்பாட்டினா ஏமாந்து போயிரும்ல. நம்மள போலவே இருக்கே அப்படின்னு ஏமாந்து போயிடாதா? ஏமாத்த கூட கூடாதா? ஏமாத்தவும் கூடாது. கையில பிடிக்க போறீரு மான்குட்டிய கையால கை பிடிக்கணும். பாக்க அறிவாளி புத்திசாலி மாதிரி இருக்கீங்களே. சரி, உள்ள எதுவும் இருக்கா? மண்டைக்கு உள்ள நிக்கிறதுனாலதான் வந்தேனே. மண்டைக்குள்ள எதுவும் இல்ல. மண்டைக்குள்ள மானை எப்படிங்க கையில பிடிக்க முடியும்? நீங்க வேடுவர் மாதிரியா பேசுறீங்க? நான் என்ன பேச விட்டு பேசணும். மானை எப்படி கையில பிடிக்க முடியும்? ஏன் முடியாதுடா? மான் வந்து மனதை விட வேகமானது மான் இல்லையா? சரி, அது ஓடுற ஓட்டத்துக்கு இவர் மானை கையில பிடிக்க போறாராம்ல. வந்து காலங்காத்தால கதை சொல்லிட்டு இருக்காரு. மான் வேகம் தான். மனவேகம் இருக்கு பாத்தீங்களா? மனவேகம். சரிங்க. இந்த மனவேகம் வந்து அந்த மான்குட்டியை விட என்ன கேட்டீங்கன்னா, இந்த மனவேகம் வந்து மான்குட்டியை தொட்டதுனாலதான் இங்க வந்து நிக்கிறேன். என்னது? மான் வேகத்தை விட மனவேகம் இருக்கு பாத்தீங்களா? யாராச்சும் மான் குட்டியை கையில பிடிச்சிருக்காங்க? இது பேச்சா? ஏன் பிடிக்கலையா? யார் பிடிச்சிருக்கா? சிவபெருமான் பிடிக்கலையா? சிவபெருமான் பிடிச்சிருக்காரு. அவர் கடவுள். சரி, அவர் பிடிச்சிருக்காரு. சாதாரண மானிட பிறவி யார் மான கையில பிடிச்சிருக்கா? நான் தான் பிடிக்க வந்திருக்கேன்ல. உங்களால பிடிக்க முடியுமா? முடியும். அப்படியா? என்கிட்ட ஒரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஆள் போனா சிறப்பு நடக்கும். சரிங்க. அவர் வந்தாதான் அந்த இடத்துல சிறப்பு உண்டு. சரி, இந்த இடத்துல நான் வந்ததுனாலதான் இந்த இடத்துக்கு சிறப்பு, உங்களுக்கு ஒரு சிறப்பு கொடுக்கணும். எனக்கு நீங்க சிறப்பு கொடுக்க போறீங்களா? எங்க நான் வந்த உடனே இங்க ஒரு சிறப்பு நடக்கும். நீங்க வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்களேன், இவர் வந்து சிறப்பாம்ல. ஏன் உயிரை அங்க இருக்கு என்ன செய்யறது? வந்திருக்கிறது ஏன் இடத்துக்கு. இதுல இவர் வந்து சட்டை வர பேசிட்டு என்ன? அதுதான்மா சிறப்பாம்ல. என்னுடைய அத நான் சொல்லணும். என் இடத்துக்கு வந்திருக்கீங்க, இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கேன், சிறப்பு அப்படின்னு நான் சொல்லணும். நீங்களா சொல்லிக்க கூடாது. இங்க பாருங்களேன், என்னுடைய உயிர் அங்க, அதனுடைய உயிர் என்னிடம். இப்படி இருக்கிறதுனாலதான் இந்த இடத்துல நின்றுகிட்டு உங்கள்ட்ட பேசிக்கிட்டு. சரிங்க, உங்க மானிங்க வரல. மானிங்க வந்திருக்கு. மானு வரல. வந்திருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்க? வந்து நிக்குது. வரல நான் சொல்றேன். நான் நிக்குதுன்ற முன்னாடி வரல நான் சொல்றேன். என் முன்னாடி நிக்குதுன்ற நான் சொல்றேன். காவல் பாத்துக்கிறது நானு. அப்புறம் வந்துச்சு நீங்க எப்படி பேசுவீங்க? வேட்டைக்கு வந்தது நானு. காவல் பாத்துக்கிறது நான் இல்ல. நானே பார்த்தது. ஓடி வந்த மானி எந்த பக்கம் வேணா போயிருக்கேன். ஆனா இங்க கண்ணு கருத்து காவல் பாத்துக்கிறது நானு. எங்க அண்ணன் காவல மீறி, என் தோழி காவல மீறி, ஏன் காவல மீறி உங்க மானு உள்ள ஓடி வந்த மானி என் பக்கத்துல நிக்குதுன்னு. என் பக்கத்துல நிக்குது. சரி, நான் கேக்குறேன், 12 மணில இருந்து யாராச்சும் மான் வரத பார்த்தேன்னு சொல்லட்டும். இங்க உட்காந்துருக்கவங்க இங்க வந்த மானை பார்த்தேன்னு சொல்லட்டும். உங்க மான் இங்கதான் இருக்கு, வேடு வேற புடிச்சிட்டு போங்க நான் சொல்றேன். அப்படியா? ஆமா, ஒரு ஆள் சொல்லட்டும். யாராச்சும் மான காலையிலேயே பிராடு மான் வந்துச்சுலாம்ல, மானு ஓடியே போயிருங்க. கயிறை கட்டி தரதரன்னு இழுத்துட்டு போயிருவேன். நான் தரதரன்னு இழுத்துட்டு போக நினைச்சேனா? நான் இழுத்துட்டு போயிட முடியும். யாராச்சும் ஒரு ஆள் சொல்லட்டும் உங்க மானை பார்த்தேன்னு சொல்லி. சரி, நான் இங்கதான் இருக்கு, வேடு வேற புடிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். அப்படியா? ஆமா. 12 மணிக்கு மானுங்க வரல. 12 மணிக்கு நீங்க மானு வரலன்றீங்க. மான் வரலையா? என்ன பாருமா, என் கண்ணை பார்த்து சொல்லுமா. மான் வரலங்க. மான் வரல. என்னத்தா என்னப்பு? மான்குட்டி 12 மணிக்கெல்லாம் வந்துருச்சுல? வரல. ஆடை கட்டி வந்துச்சுல? என்னப்பா ஒண்ணும் சொல்லாம இருக்கீங்க? பார்த்தாரு. யார் வரல போப்பா முதல்ல நீனு. ஆமா, நிஜமாவா? வரலன்னு சொல்லிட்டாங்கல்ல. சரி, வராம போக வேண்டியதானே. வராம இது என் பக்கத்துல நான் பார்த்துட்டேன். ஆமா, என் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. நிக்கிற இந்த மான்குட்டியே நான் அப்படின்னு போதும். ஒரு ஆள் வந்தா ஒரு இடத்துக்கு சிறப்புன்னு சொன்னீங்களே. ஒரு ஆள் பிறந்த நாள், ஒரு ஆள் வந்த நாள், மழையே பெய்யாத இடத்துல மழை பெஞ்சிச்சு. ஆமா, எங்க சொல்லுங்க, எங்க மழை பெஞ்சிச்சு? கலைக்கோட்டு மகரிஷி இருக்காரு பாத்தீங்களா? சரி, கலைக்கோட்டு மகரிஷி வந்து மான் கொம்போடு பிறந்தவர். அப்ப மான் கொம்போடு பிறந்த அவரு
அவர் இடத்துக்கு போனதுனாலதான் சிறப்பு. ஏன்னு கேட்டா அப்படி சிறப்புக்குரிய நபர் பெண்ணுடைய பழகாதவர், பெண்ணோடைய பழகாதவர், பெண்ணுடைய வாடகை வாங்காமலே இரு, அதாவது காட்டுக்குள்ள இருந்தவர், தன்னுடைய அப்பாவோட மட்டுமே இருந்தவர். அப்ப அவர் அங்க மழை வந்துச்சு. அறிவு பூர்வமா பேசுறீங்களே. சரி, ஒரு பொம்பளை புள்ள சொல்றனே மானு வரலன்னு சொல்லி போக வேண்டியதானே கேட்டுட்டு, ஒரு ஆம்பளை வேடுவரை கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெயின் சொல்றாங்க. உங்க முன்னாடிதான் எங்க அண்ணன்கிட்டே என் தோழிகிட்டே விசாரிச்சு அவங்க மான பார்க்கல, நானும் உங்க மான பார்க்கல, அதுக்கான அடையாளமும் இங்க கிடையாது. அதனால இல்லாமல் பிறவாது அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது. அது உங்க பேச்சாக்கு. என்னவா உங்க பேச்சாக்கு? கில்லாம வலிக்காதாம்ல. இல்ல அறிவு கட்ட பேலே, சூடு கட்ட பேலே, எதுல சூடு கட்ட பேலே, மானு வரலன்னு சொல்ற கேட்டுட்டு போக வேண்டியது அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வலிக்கும், அது கஷ்டமா இருக்கும். அப்ப கில்லாமலே வலிக்குமான்னா வலிக்கும். திக்கினால் சுட்டபுண் உள்ளார மாறாது நாவினால் சுட்டவடுன்னு சொல்றாங்களே, அல்லாம குறையுமான்னா குறையும். ஒரு குளத்துல தண்ணி கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாம குறையுது, அது எப்படி குறையும்? சூரிய ஒளிக்கதிர்பட்டு தண்ணி வத்து. அப்ப அல்லாம குறையுமானா குறையும், கில்லாம வலிக்குமானாலும் வலிக்கும். வாங்கலு வலிக்கும்ல. அதே போல என்னுடைய மான்குட்டி என் கண்ணதுல நிக்குதுன்னு சொன்னா நீங்க கேட்கணும் இல்லையா? உண்மையா தானே கேட்க. என்னது உங்க பார்வையே சரியில்லையே, திருட்டு பார்வையால இருக்கு. ஆனா உங்களுடைய பார்வை, என் பார்வை திருட்டு பார்வையா இருக்கு. ஆமா, இந்த திருட்டுக்கு இந்த பார்வைக்கான காரணம் உங்களுக்கு தெரியுதுல? காரணம் தெரியுதுல? உங்களை பார்த்தோன்னு தான் அவங்க இல்லன்ட்டாங்களே, மானு வரலன்ட்டாங்க. பார்த்தா தெரியாது, பார்க்க தெரியும். ஆமா, பார்க்க தான் தெரியும். பழகனா தெரியாது, பழக தான் தெரியும். கேக்குறீங்களா? மகரிஷியே வந்து பழக தான் தெரிஞ்சுச்சு அவருக்கு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? இவர் என்ன ஆமாமான்றாரு? நீங்க மான பாத்தீங்க. சோதனைகள் பல இருக்கும், சோதனைகள் பல இருந்தாலும் அந்த சோதனையெல்லாம் தாண்டி இறுதியில் சாதனையா முடிக்கிறதா வேடுவன். ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த முழு பூசணிக்காவை சோத்துக்குள்ள மறைக்கணும்னு பாக்குறீங்க. அது வந்து இங்க நடக்காது. முழு பூசணிக்காவை சோத்துக்குள்ள மறைக்க முடியுமா? மறைச்சாங்கல்ல. எப்படி மறைச்சாங்க? அது எப்படியாச்சும் மறைச்சிட்டு போறாங்க. ஏன் உங்களுக்கு பதில் சொல்ல நான் வந்திருக்கேன். 1 மணி நேரம் அவர் உயிரை வாங்கிட்டு போனாரு, இப்ப நீங்க வந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? சோத்துக்குள்ள வந்து முழு பூசணிக்காவை மறைக்க முடியுமா? அந்த பழமொழி எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த மனைவி வந்து கேட்குறா, அங்கே எல்லாம் அந்த இடத்துல முழுவதும் என்ன இருந்துச்சா? பூசணிக்காய் இருந்துச்சா. பூசணிக்காய் பார்த்து ஒரு பூசணிக்காய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி கணவர்கிட்ட கணவர்கிட்ட கேட்கவும், இல்லைம்மா அங்கே யாருமே இல்லை, தோட்டக்காரர் இல்லை, இருந்தால் கூட கேட்டு எடுக்கலாம். இப்போ போய் நம்ம எடுத்தோம், யாரும் இல்லாத நேரத்தில் எடுத்தோன்னா திருட்டு போயின்னு சொல்லிடுவாங்க, ஊருக்குள்ளே என்ன பேசுவாங்க, தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அங்கே தான் யாரும் இல்லையே, நீங்கள் ஒன்றே மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, தப்பு கிடையாதுன்ற. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, ஒரு பூசணிக்காய் போய் எடுத்துட்டு வந்துடுறாரு. இதை 4 பேர் பார்த்து ஊர் முழுக்க சொல்லிட்டாங்க, இவன் தான் பூசணிக்காய் திருடன். அவருக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. இந்த திருடன்ற பேர் மறையணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு வயசான ஒருத்தரை கூப்பிட்டு கேட்குறாரு, பூசணிக்காவை தெரியாமல் எடுத்துட்டேன், இப்போ திருடன் ஊர் முழுக்க சொல்லிட்டாங்க, இந்த பழி போடணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த வயசானவர் சொல்கிறாரு, அப்பா நீ என்ன பண்ணுற, இந்த கிராமத்தையே கூப்பிட்டு அன்னதானம் போடு, அந்த பேர் சரியாக போயிருன்றாரு. எப்படி அப்படின்னா, இந்த பூசணிக்காவையும் எடுத்த பூசணிக்காவும் போட்டு சாம்பார் வச்சு படையல் போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு, அந்த ஊருக்காரங்க எல்லாருக்கும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறேன். சாப்பாடு போட்டு அதில் 4 பேர் மட்டும் உட்காந்து சொல்கிறேன், ஏண்டா ஊரையே கூப்பிட்டு சாப்பாடு போடுறேன், இவனாடா அந்த ஒரு பூசணிக்காவை எடுத்துருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களே. அப்போ தான் அந்த முழு பூசணிக்காவை சோத்துக்குள்ளே மறைச்ச கதை இதுதான் இருக்கு இல்லையே. சரி, வேறு உங்க மானிங்க வரல, நீங்காதம் செய்யாம வேற வனத்துல சென்று போய் தேடினீங்கன்னா உங்களுக்கு உங்க உடம்புக்கு நல்லது. வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றவங்க பார்த்தாருல, என்ன நீங்க பாத்தீங்களா மறைச்சு வச்சமான விடுவரை ஜாதி அபிமானம் என்பது சன்னியாசிக்கு உண்டு. அதனாலதானே இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன், அழகா வரவேற்பு கொடுத்து பேசிட்டு இருக்கேன். அதை நீங்க காப்பாத்திக்க மாட்டீங்க நான் நினைக்கிறேன். ஜரிசனம் கூட்டத்துல இப்படி பார்க்கல, கூட்டத்திலே இப்படி பார்க்கல, ஆதி முதல் இழந்தவர கதையை கேட்கல. தரிசனம் கூட்டத்திலே இப்படி பார்க்கல, ஆதி முதல் இழந்தவர கதையை கேட்கல. வரட்டு வம்பு இழுக்காதீங்க, அப்படி இருக்கு வரட்டுத்தனம் பழிக்காதீங்க, சும்மா வரட்டு வம்பு இழுக்காதீங்க, உங்க முரட்டுத்தனம் பழிக்காதீங்க.
தான் படுத்திருந்தா மானு மிதிச்சிருக்கும் மத்ததெல்லாம் தெரிச்சிருக்கும். ஐயா ஐயா ஆமா இவர் பெரிய நக்கீரரு இல்லங்க. ஆமா பாட்டுல பிள்ளை கண்டுபிடிச்சாரு. மானு மிதிச்சிருக்கு மத்ததெல்லாம் 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 இல்லம்மா, அதெல்லாம் மத்ததெல்லாம் தெரிச்சிருக்குன்னா கை கால் தெரிச்சிருக்கு. மானு மிதிச்சிருக்கும் மத்ததெல்லாம் தெரிச்சிருக்கும். எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேளுங்க விவரம். எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேளுங்க விவரம். ஓட்டமாக ஓடி வந்தே என்னாச்சு என்னாச்சு? ஓட்டமாக ஓடி வந்தே என்னாச்சு? மானே பிடிக்க முடியாம மானே பிடிக்க முடியாம வந்து நின்னாச்சு. மீச மட்டும் மீச 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 மட்டும் வச்சிருந்தா ஆம்பளையாகுமா? ஆசை மட்டும் வச்சிருந்தா அதுக்கு ஆகுமா? மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளையாகுமா? ஆசை மட்டும் இங்க பாருங்க என் பொறுமைக்கு ஒரு வெள்ளை உண்டு. இல்லங்க, ஒரு வார்த்தை சொல்லலாம். என்ன சொல்லலாம்? மீச மீச இந்த பூதியான வசனம் மீச 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 மீச. சரி இல்லம்மா, மீச மேல உங்களுக்கு அவ்வளவு ஆசை. ஆத்தாடி உங்களுக்கு மீசையே இல்லையா? எங்க இருந்து ஆச்சை வைக்க? ஏன் வைக்கல? போப்பா முத வைக்கல, என்ன காரணம் இருக்கு? என்ன காரணம்? ஏன் வைக்கல? என்ன காரணம்? மீசையை நான் வரைஞ்சிட்டு வந்திருக்கேன். என்ன தெரியுமா? என்ன காரணம்? என் மான்குட்டிக்கு பக்கத்துல போய் நான் போய் உம்மா உம்மா கொடுக்கும் பொழுது மீசை கூட குத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மனசு. மானுக்கு உமா கொடுப்பீங்களா? ஆமா. உமாக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? உம்மான சும்மா கிடையாது. ஊ என்ற உயிரும் இம் என்ற மையும் மா என்ற உயிர்மையும் கலந்து தமிழோடு கசடத்தை பாருங்க. நம்ம எரள வளலன்ற தமிழை ஊட்டி இந்த மான்குட்டிக்கு கொடுக்கும் பொழுது பார்த்தாலே எனக்கு மீச மட்டும் வச்சிருந்தா ஆசை மட்டும் வச்சிருந்தா அதுக்கு ஆகுமா? மாடை பிடிக்க இந்த மாடை பிடிக்க உங்களால் முடியுமா? என்ன புடிச்சு புட்டா அடக்க முடியுமா? மாடை பிடிக்க உங்களால் முடியுமா? என்ன புடிச்சு புட்டா அடக்க முடியுமா? மானு மானின்னு மல்லாக்கதான் படுத்திருந்த மானு மானின்னு மல்லாக்கதான் படுத்திருந்த மானி மிதிச்சிருக்கும் மத்ததெல்லாம் தெரிச்சிருக்கும். எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேளுங்க விவரம். எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேளுங்க விவரம். ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு? ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு? மானே பிடிக்க முடியாம வந்து நின்னாச்சு. மானே பிடிக்க முடியாம வந்து நின்னாச்சு நின்னாச்சு நின்னாச்சு. உள்ளே எல்லாம் நல்லா பாருமா வள்ளியம்மா. உள்ளே எல்லாம் மனத்துக்குள்ளே எல்லாம் வள்ளியம்மா. உள்ளே எல்லாம் நல்லா பாருமா. மானு ஒழுந்திருக்கு உள்ளே தானம்மா. உள்ளே எல்லாம் மனத்துக்குள்ளே எல்லாம் நல்லா பாருமா. நானே ஒளிந்திருப்பது உண்மைதானம்மா நீ உள்ளே ஏமா உள்ளே 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 இல்ல பாரம்மா. கள்ளங்கபடம் எதுவும் இல்லாதவன் கண்பவர் கண்ணுக்கு கச்சிலையாகுமா? கள்ளங்கபடம் எதுவும் இல்லாதவன் கண்பவர் கண்ணுக்கு கச்சிலையாகும். உள்ளே கவர்ந்திட்டு உத்தமமா நம்ம உண்மையை சொல்லாம உத்தமில்லை. உள்ளே ஒரு தர உள்ளே வள்ளியம்மா. உள்ளே 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 எல்லாம் நல்லா பாருமா. குட்டி மட்டும் போட்டு இருந்தா விட்டுட்டு நான் போயிருப்பேன். குட்டி மட்டும் போயிருப்பேன். அம்மா, குட்டி மட்டும் போயிருப்பேன். குட்டி மட்டும் போட்டு இருந்தா விட்டுட்டு நான் போயிருப்பேன். அழகன கட்டழகு மானம்மா, அது எனக்கு நீயும் தரவு தானே வேணுமா? தன்னாலே நானே தனக்கு நானே நானே தன்னே நானே தனக்கு நானே நானே என்ன செய் நானே இங்கு இருப்பது நோய்தானே. தன்னே நானே தனக்கு நானே நானே. கிடைக்கிற திரவியமானமா தேனி நிமினிய மொழி பேசிடுமா? கிடைக்கிற திரவியமானமா தேனி நிமினிய மொழி பேசிடும். தேவதை போலவே நின்று ஆடிடுமா? தேவதை போலவே நின்று ஆடிடுமா? தேவர்களும் கண்ணு மதிமயங்கும். உள்ளே ஒரு தர உள்ளே வள்ளியம்மா. உள்ளே 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 எல்லாம் நல்லா பாரம்மா. ஐயா அப்பா விட மாட்டார் போல இவரு போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும் வேடுவரே, உங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு, என்ன பரிதாபமா இருக்கு. பாவம். இந்த இடத்துல தலைவின்ற முறையில ஒருவேளை உங்க மானிங்க இருந்துச்சுன்னா புடிச்சு வைக்கிறேன், வந்து புடிச்சிட்டு போங்க. மான்குட்டி- மானோட அங்க அடையாளம் சொல்லுங்க வேடுவரே. மான்குட்டியோட அங்க லட்சணம் அடையாளம் தெரியுமா? பேரின்பத்தோடு சொல்லலாமா? சிற்றின்பத்தோடு உங்களுக்கு சொல்லலாமா? எப்படி தெரியுமா அப்படி சொல்லுங்க. அப்படியா? ஆமா. ரெண்டுலயுமே சொல்லலாம். ஆ. இருந்தாலும் பக்திகளை அப்படின்றதுனால ஆ. பேரின்பத்தோட எப்படி இந்த மான்குட்டியோட
காயாத கனல் பாயே கவனேந்தி விளையாடும் கலையினமே ஆம், ஆம். காயாத கனல் பாயே காயாத கடல் பாய கவனேந்தி கவனேந்தி விளையாடும் கலையினமே தேயாத நிலவு போல் தெய்வீக ஒளி வீசும் கலை செல்வமே தாயாகி மாமனை தாயாகி தாய் மாமனை கண்டது போல் புன்னுருவல் செய்தாலும் தலை சாயாதமான் நல்ல ஜாதிமான் ஆம், ஆம், நான், ஆம், ஆம், பாயாதமான் தலை சாயாதம்மா பாயாதமான் தலை சாயாதமான் பாயாதமான் காணல் வனமாய் செழித்தாளும் புள்ளி பாயாதமான் சாயாதம்மா கற்பனை கிட்டாத ஒரு அற்புத புதுமையோடு காலத்தில் அயலொட்டி கண்ணி பருவமது பாயாதமான் சாயாதம்மா கடையில் படாத நிலையிலே மெய் காதல் விழாவ மழையிலே கடையில் படாத நிலையிலே மெய் காதல் விழாவ மழையிலே உள்ளம் கனியவே மனமகிழவே பல தினத்தை மறந்து வண்ணத்தில் வசி பாயாதமான் காவல் வீதியில் தீவிரமாகவே காவல் புரிந்திடும் சுந்தரமான் கலவை கந்தன கதம்ப வாழை கமழும் அழகிய செவ்வனமான் கங்கன கனகனவென்று முழங்கும் சதங்கை சுதங்கும் சுதந்திரமான் கலங்காது கலங்காது தன்னை கண்டு மிரளாது கலங்காது கலைய கண்டு மயங்காது மனமும் தயங்காது மறைந்து படுங்காது மதியும் தவறாது எதையும் அறியா அனுதினமும் நினைக்காமல் முறைந்தால் அமுத கலை குமுத பள்ளி பொழிவிடும் வெளிவர் பாடாதமான் கண்டதுண்டோ வள்ளி உந்தன் பார்வையிலே பார்வையிலே மாண்பர கண்டதுண்டோ ஒரு மாழ்வர கண்டதுண்டோ பசும்பொன் போன்ற நன்மேனி பொன் போன்று கல்மேனி பொன் போன்ற நன்மேனி புவிதொன்னில் துலகிட அழகிய மாண்பர கண்டதுண்டோ 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 உண்டோ 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 உங்களுக்குலாம் மானோட அடையாளம் தெரியலன்னு சொல்லியிருக்கணும். என்ன? அதை விட்டுட்டு மானோட அடையாளத்தை கேட்டா பெண்ணோட அடையாளத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் என்ன? வள்ளி நான் தேடி வந்தது மானே இல்லை அப்புறம் உன்னைத்தான் யார உன்னை என்னது தெரிந்துரு உன்னைத்தான் தேடி வந்தேன் என்னது தெரிந்துரு எதற்காக எதுக்காக? உன்னையே மனமுடிப்பதற்காக நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிக்கிறேன். ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி கண்ணினேவும் வண்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம் ஓஹோ எந்தன் பேபி பூவில் தோன்றும் பெண்மை உந்தன் பெண்மை அல்லவா பாவம் தென்றலேகம் உந்தன் கண்கள் அல்லவா பூவில் தோன்றும் பெண்மை உந்தன் பெண்மை
விடுத்து போமா தேடி ஒருத்தர் வந்தார்ல. ஆமா ஒரு மான தேடியே வரலையா? ஆ. என்ன தேடிதான் வந்தாரா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரானே? அந்த கடவுளுக்கும் ஓரம் வஞ்சத்தை பாரு. உன்னைய தேடி தினமும் வர்றாங்க, என்னைய தேடி ஒரு பிள்ளை கூட வருதில்ல. முருகனை வேண்டு சாமி கும்பிடுமா? எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாது. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம், கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். வேல்முருகா வெற்றி வேல்முருகா, முருகா வேல்முருகா வெற்றி வேல் முருகா சந்தன பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், சந்தன பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், அரகர பாடுங்கள் அறுவதை பாருங்கள், அரகர பாடுங்கள் அறுவதை பாருங்கள். அந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல், அந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல் அந்தனுக்கு வேல் வேல் முருகனுக்கு வேல் வேல். வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா. தெய்வயானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், தெய்வயானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், திருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம், திருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம். தங்க வெள்ளி பவள முத்து தவழும் தெய்வானை, தங்க வெள்ளி பவள முத்து தவழும் தெய்வானை. தாங்கிக் கொண்டால் வாங்கிக் கொண்டால் முருகப் பெருமானே, தாங்கிக் கொண்டால் வாங்கிக் கொண்டால் முருகப் பெருமானே, முருகப் பெருமானே, முருகப் பெருமானே. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம், கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வேல் முருகா வெற்றி வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. முருகா வள்ளி நாதா வள்ளி சுவாமி வள்ளி முருகா. வேடுவனாக வந்ததும் நானே. உமக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் கேள். என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பீங்களா? கேள் தருகிறேன். நமது திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று உங்களை வழிபடாமல் வள்ளி தெய்வானை என்றே உங்களை வழிபட வேண்டும். எனக்கே முதலிடம் வேண்டும். அப்படியா இருந்தா கல்யாணம். அப்படியாகட்டும். வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவா என்ற வரத்தை அளிக்கிறேன். சம்மதம் சம்மதம் சம்மதம். நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும், தங்கமே ஊரல்ல வாழ வேணும், வட்டி பெருக வேணும், வாழ்வான பொங்க வேணும், வட்டி பெருக வேணும், பால் பண்ண பொங்க வேணும் சுற்று பெருக வேணும், யான தங்கமே ஊரல்ல வாழ வேணும்.